ஹலோ எவ்ரிவான், ஐம் ராஜ். வெல்கம் டு அவர் சேனல். சென்னையில் இருக்கக்கூடிய கீழ்ப்பாக்கம் மெடிக்கல் காலேஜில் எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணணும்னா நீட் 2024 எவ்வளோ கட் ஆஃப் மார்க் எடுக்கணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், நீட்டுக்காக பயாலஜியில் நம்ம ஆன்லைன் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். யாராவது ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியமுக்கு தனித்தனியாக கிளாஸஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. இது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர். எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், இல்லைனா கால் பண்ணுங்கள். மற்ற டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சரி, கீழ்ப்பாக்கம் மெடிக்கல் காலேஜில் டோட்டலாக எம்பிபிஎஸ் சீட்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றத முதல்ல நம்ம பார்க்கலாம். பிறகு கட் ஆஃப் என்ன அப்படின்றத சொல்கிறேன். இந்த காலேஜில் எம்பிபிஎஸ்க்கு 150 சீட்ஸ் இருக்குது. அதில் 15% ஆல் இண்டியா கோட்டாவுக்கு போயிடும். அப்போ 22 சீட் ஆல் இண்டியா கோட்டா. அடுத்து 85% நம்மளுடைய கவர்மெண்ட் கோட்டா இருக்குது. இந்த கவர்மெண்ட் கோட்டாவில் 7.5 ரிசர்வேஷன் இருக்குது. கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கான கோட்டா இருக்குது. அதில் ஒரு 10 சீட்டு போயிடும். பேலன்ஸ் இருக்கக்கூடியது 118 சீட். இது நம்மளுடைய ஸ்டேட் ஜென்ரல் கோட்டா. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி காம்படேட் பண்ணுறதா இருந்தால் இந்த சீட்டுக்கு தான் காம்படேட் பண்ணுவாங்க. அப்போது நம்ம கீழ்ப்பாக்கம் மெடிக்கல் காலேஜில் எவ்வளோ எம்பிபிஎஸ் சீட்ஸ் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்ததாக இந்த காலேஜில் நீங்கள் எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு எவ்வளோ மார்க்ஸ் நீட் 2024 எடுக்கணும் அப்படின்றதையும் பார்க்கலாம். இது லாஸ்ட் இயருக்கான கட் ஆஃப் மார்க் எங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த விஷயத்துக்கான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க், எதிர்பார்க்கக்கூடிய அந்த மார்க் என்ன அப்படின்றத கொடுத்துருக்கேன். இதை விட இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் குறையிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஓசி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 647க்கு சீட்டு கிடச்சிருக்கு. இந்த வருஷம் ஒரு 680 மார்க்காச்சும் நம்ம எதிர்பார்க்கலாம். பிசிக்கு 640க்கு சீட்டு கிடச்சிருக்கு. இந்த வருஷம் ஒரு 675 கிடைக்கணும். பிசிஎம்க்கு ஒரு 640க்கு லாஸ்ட் இயர் சீட்டு கிடச்சிருக்கு. இந்த வருஷம் 670 மார்க்காச்சுக்கு நம்ம எதிர்பார்க்கலாம். எம்பிசிக்கு 631, இந்த வருஷம் ஒரு 655 நம்ம எதிர்பார்க்கலாம். எஸ்சிக்கு 568க்கு சீட்டு கிடச்சிருக்கு. இந்த வருஷம் 592 நீங்கள் எடுக்கணும். அடுத்து எஸ்சிஏக்கு 519க்கு சீட்டு கிடச்சிருக்கு. இந்த வருஷம் 545 ஒரு சேஃப் மார்க்காக இருக்கும். எஸ்டிக்கு 487, இந்த வருஷம் ஒரு 510. இது எல்லாமே எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க் தான். இப்போ நீங்கள் 7.5 ரிசர்வேஷனில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான கட் ஆஃப் மார்க் என்ன, கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கான கட் ஆஃப் மார்க் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இது லாஸ்ட் இயருக்கான கட் ஆஃப் மார்க் அண்ட் இந்த வருஷத்துக்கான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க் தான் நாங்கள் கொடுத்துருக்கேன். பிசிக்கு 450க்கு சீட்டு கிடச்சிருக்கு. இந்த வருஷம் நீங்கள் 480 நீங்கள் எடுக்கணும். இது ஒரு சேஃப் மார்க்காக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் எம்பிசிக்கு 454க்கு சீட்டு கிடச்சிருக்கு. இந்த வருஷம் 480, 85 இது ஒரு சேஃப் மார்க்காக இருக்கும். எஸ்சிக்கு 447க்கு சீட்டு கிடச்சிருக்கு. இந்த வருஷம் 475 எடுத்திங்கன்னா குட் மார்க். ஸோ இதுதான் 7.5 ரிசர்வேஷனுக்கான கட் ஆஃப் மாதிரி. ஸோ இதே மாதிரி மற்ற காலேஜை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கப்புறம் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.